வணக்கம். அமுதச்சுடர் சேனலின் சார்பான கதை ஓட்ட வணக்கங்கள். எவர் மீதும் பழி போடாதே என்ற கதையின் 3ஆம் இறுதி பகுதியை இன்று காண்போம். நடையழகன் என்பவர் தவசியின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். தவசி நமது மோட்சத்திற்கான அமைதிக்கான வழியை சொல்லிக் கொண்டிருந்தார். இறுதியில் கண்டிப்பாய் இறைவன் மறைந்து நின்று காப்பான் என்றும் கூறினார். மேலும் அவர் கூறுவதை 3ஆம் பகுதியில் இன்று காண்போம். அவர் கூறினார், ஒரு நாள் அனுபவத்தில் உங்களால் அவனருளால் எதையும் உணர முடியும் என்றவர், அந்த காலம் கணியும் வரையில் இறைவன் படைப்பு அமைதியை நாமும் மேற்கொள்வதே, தியானம் போன்றன மேற்கொள்வதே நல்லது. சோதனை காலங்கள் எவரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள், வீண் பழி போடாதீர்கள், எவரையும் கட்டளையிட்டு பணிய வைக்காதீர்கள். பக்குவப்படும் நிலையில் நம் கர்ம பலன் வழியே யாவும் நடப்பதால் நடப்பது நடக்கட்டும் என்று துணிவை மேற்கொண்டு அதிகமாக எதனையும் எதிர்பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். அதிக நம்பிக்கை, அதிக ஆசை கொடுத்திடும் சத்தியம் வாக்கு யாவற்றையும் தவிர்த்து நின்று மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நம்பினார் என்றும் கெடுவதில்லை, இதுவே 4 முறை தீர்ப்பும் என்றும் கூறினார். மேலும், மானிடப் பிறப்பு அரிதான ஒன்றப்பா, தாழ்வு மனப்பான்மையை தயவு செய்து அகற்றுங்கள் என்றார். படைத்தவனை நம்பினால் சோதனை வந்தாலும் எவர் மனதில் தெய்வ நம்பிக்கையையும் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற நம்பிக்கையும் உள்ளதோ அவர்களுக்கு தாங்கும் சக்தியை கொடுப்பவனே அந்த மேலோன்தான் என்பதை மறவாதீர்கள். சோதனையிலும் சாதனை படைத்தவர்கள் தம் வாழ்வில் எவர் மீதும் பழிபோடவே இடையிடையே மாட்டார்கள். என்னை நன்றாக வைத்தனை எப்போதும் இறைவா உனக்கு நன்றி உடையேன் என்றே வாழ்வர் அமைதியுடன். இந்த அமைதிப்போக்கு உலகத்தவர் யாவர்க்கும் வேண்டும். இறுதியாகச் சொல்கின்றேன் மக்களே, பழி போடுவோர் போடட்டும், நின் மனம் தூய்மையாக இருந்தாலே போதும். நின் நெஞ்சத்துள் நின் எண்ணம் சொல் செயல் நேர்வழியில் நிறைந்திருந்தாலே போதும். எவருக்கும் நாம் இன்னார் என்று நம்மை நாம் நிரூபித்து காட்டி அடையாளம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நின் பணியை தொடர்ந்து செய்திடு. எதிர்நீச்சல் போடும் தூய வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளும் வேதனைகளும் நல்ல படிக்கட்டுகளாய் அமைந்து உன்னை புகழின் உச்சிக்கே கொண்டு செல்லும். நிதானமாக பயணியுங்கள். நம்பிக்கை வைத்து முன்வைத்த கால்களை பின் வைக்காதீர்கள். நின் நல்ல கர்மாவினால் சுற்றி நடக்கும் தீய செயல்களை பார்க்க விடாது. குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல மறைந்து நின்று நம்மை தாங்கி இழுத்து செல்பவனும் அந்த படைத்தவனே. சோதனை வேதனை காலத்தில் நீயா எதனையும் சரி செய்து தாங்குகின்றாய்? சற்று யோசித்துப்பார். நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகளை சாதனைகளை ஆக்கிவிட்டேன் என்று நீ கூறுகிறாயே, நீயா கூறினாய்? நான் தான் என்று கூறுகிறாயே, அந்த நான் என்ற ஆணவத்தை முதலில் அடக்கு. எதனையும் சோதனையிலும் சரி வேதனையிலும் சரி நீ எதையும் செய்வது இல்லை. எதனையும் சரி செய்து நின் கர்ம வினைப்படி தாங்கி நிற்பவனும் அவனே. நீந்தான் தாங்கி நின்றாய் இல்லையே, அது நுண் தூய நெஞ்சத்தாமரையில் வீற்றிருக்கும் அந்த பரம்பொருளே என்பதை நீ முதலில் உணர வேண்டும் என்பதை தூய மனம் கொண்டோர் அறிந்திடுவர். நலம் உண்டாகட்டும் என்று ஆங்கிலத்தில் இறுதியாக நம்மவருக்கு கூறினார். When your heart is pure and filled with good intentions, you do not have to prove it to anyone. Your actions will do that. சார்லஸ் எஃப் கிளாஸ்மேன் கூறிய அறிவுரையை எடுத்துரைத்தார். நாமும் பின்பற்றுவோமே. வாழ்க வளமுடன்.